கடகராசியில் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆளக்கூடிய ராசி. அதனால தான் இந்த கடகராசி என்பவர்களுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு ஆழமான மனமாக இருக்கும். உள்ளுணர்வு அதிகமுள்ள ஒரு நபர்களை இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. அன்பு, பாசம், கருணை, கற்பனை திறன் இது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை தரக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா இங்கே சந்திரன் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த கடகராசி என்பர்களுக்கு சந்திரனோட அருள் பரிபூரணமாக இருக்கும். அதே நேரத்தில் தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு அன்பையும் ஒரு நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த கடகராசியில் குரு உச்சமாகிறார். ஏன்னா குரு அப்படிங்கிறது ஞானக்கடவுள், கல்வி, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடவுள். இப்போ குரு நம்மளுடைய கடகராசியில் உச்சமாகி அமர்ந்திருக்கிறார். இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் குரு இந்த காலகட்டத்தில் உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த கடகராசியில் செவ்வாய் நீச்சமாகிறார். கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அதிகமாக சண்டை போடுறது உங்களுக்கு பிடிக்காது. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சமாதானமாக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. முடிவுகள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். இருந்தாலும் ரொம்ப பொறுமையான ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் முறியடிச்சுட்டு வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. அதே நேரத்தில் நீர் எப்படி உயிர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வளிக்குதோ அது மாதிரி தான் இந்த கடகராசி என்பவர்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு அன்பு, பாசம், ஒரு அமைதி எல்லா இடத்துலையும் அதெல்லாம் காமிச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பவர்கள். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் அதை எல்லாத்தையும் யோசிப்பாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை அவ்வளோ நேசிப்பாங்க. இவங்களுக்கு நிகராக யாரையுமே அந்த மாதிரி நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்ககிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியறதுக்கு மனசே வராது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசமுள்ள நபர்களாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனமாகவும் ஒரு சில இடத்துல இது அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லாரையும் முழுசாக நம்பிடுவாங்க. அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஏமாற்றங்களை இந்த கடகராசி என்பவர்கள் சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசிக்கு ஏற்ற நட்பு ராசியாக எந்தெந்த ராசியெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி என்பர்கள் இந்த கடகராசிக்கு நல்ல நட்பு ராசியாக அமையும். ஏன்னா அதுவும் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. விருச்சக ராசியும் இவங்களுக்கு நல்ல ஒரு நட்பு ராசியாக அமையும். ஏன்னா விருச்சக ராசியும் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. அதனால் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மீனராசி என்பர்களும் விருச்சக ராசி என்பர்களும் முடிவு எடுப்பாங்க. அதனால தான் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்களாம் ஒத்து வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கன்னியும் பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதுவுமே நம்மளுடைய கடகராசிக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு ராசிகளாக தான் பெரும்பாலும் அமைக்கும். அவங்க கூட நண்பனாகவோ அல்லது வாழ்க்கை துணையோ இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அப்படின்னாவே கருணை. அந்த கருணை ஒரு சில இடத்துல உங்களுக்கு பலமாக இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக அமைந்துடும். ஏன்னா பலம் அப்படின்னா நிறைய உறவுகள்லாம் அவங்க கூட சேர்ந்துருப்பாங்க. பலவீனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அது வலிமை. அதே நேரத்தில் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அந்த அன்பை திருப்பி கொடுக்காத போது கொஞ்சம் பலவீனமாக இவங்களுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம தொடர்ச்சியாக இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜூலை மாத கிரக அமைப்புகள் இந்த கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அன்பால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் ஏமாற்றங்களும் உங்களுக்கு நிகழும், மனவேதனைகளும் வரலாம். இருந்தாலும் அன்பு அதிகமாக கொடுத்தோம்னா அதற்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்புவாங்க இந்த கடகராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் முழுமையாக அவங்க நம்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பு தாங்க எல்லாமே. அன்பை கரெக்டாக கொடுத்துட்டோம்னா போதும், எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமையும். ஒரு சில இடத்துல புரிதல் உணர்வு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. அதை நம்ம கரெக்டாக விளக்கி சொன்னோம் அப்படின்னா நல்ல ஒரு
பிரகாசமான ஒரு முழு நிலவாக நம்ம பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு நம்புவாங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அன்பு பார்த்தீங்கன்னா, அந்த வளர்பிறையும் தேய்பிறையும் மாரி தான் இவங்களுடைய அன்பு பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முழு நிலவா வரும்போது நல்லா பிரகாசமா எரியும். தேய்பிறையா போகும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாழ்க்கையில சின்ன சின்ன ஒளிகள் வந்து கொஞ்சம் குறையிற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். திங்கட்கிழமையில இவங்க வந்து சந்திரனை நினைத்து வழிபடுறது, அம்மன் வழிபாட செய்யறது, அதுவும் சாந்தமான அம்மனை வழிபடுறது, சிவபெருமானை தரிசிக்கிறது திங்கட்கிழமையில. இது எல்லாமே நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பா நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா, உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்க எல்லா நல்ல விஷயம் செய்யுங்க. கண்டிப்பா அது வந்து நல்ல ஒரு மேன்மைய பெறும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாய் தந்தையார் தான் உலகம். அந்த தாய் தந்தையார வணங்கிட்டு நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும். நம்பிக்கையோடு எப்பவுமே எந்த விஷயத்துல உங்களால போய் உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல வழிபட முடியல, சந்திர தரிசனத்த செய்ய முடியல அப்படின்னா கூட, வீட்ல தாய் தந்தையர் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கனாலும் போதும், நல்ல ஒரு முன்னேற்றத்த எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும். எந்த இடத்துலயும் தாய் தந்தையரை விட்டு கொடுக்காதீங்க. அவங்களுக்காக நில்லுங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா அமையும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலயும் அவங்கள விட்டு கொடுத்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெடுதல் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். நீங்களே பிராக்டிகல் லைஃப்ல கூட நீங்க யோசிச்சு பாருங்க. அது மாரி ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கடகராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசியில குரு பகவானும் சுக்கிரனும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாங்க. பண வரவு தாராளமா கிடைக்கும். ஏன்னா 2 சுப கிரகங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது, ரணருண ரோகஸ்தானத்துல சந்திரன், அஷ்டமஸ்தானத்துல ராகு, பாக்கியஸ்தானத்துல சனி பகவான், லாபஸ்தானத்துல செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்துல சூரியனும் புதனும். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியா பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த அணுகுமுறை காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாதிக்க போறீங்க, உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது, உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட போகுது, உங்களுடைய குடும்ப நபர்களே உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே நீங்கள் முடிவு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதப்படுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுப்பீங்க. அது வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ஒரு பக்கபலமாகவும் நல்ல ஒரு மோட்டிவேட்டாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்னென்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடுறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை நீங்களே தலையிடலை வேணாம் அப்படின்னு ஒதுங்கியிருந்தீங்கன்னா கூட ஒரு சில நபர்கள்லாம் வந்து வம்படியாக உங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணி கொடு அப்படின்னு வந்து நிற்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் கொஞ்சம் தலையிடாதீங்க. மற்றபடி உங்களுடைய வியாபாரம், தொழில், உங்களுடைய குடும்ப நபர்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு முடிவும் எடுங்க பாருங்கள். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வில்லங்கங்கள்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாக போகுது. தொழிலில், வியாபாரத்தில் ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை, ஒரு சில குறுக்கீடுகள்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சரியாகும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளணும். பாக்கிலாம் வசூல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கையாளணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஃபைலையும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஃபைல் மிஸ் ஆகலாம், அல்லது தொலைந்து போகலாம், அல்லது டெலீட் ஆகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு நடக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால் ஒரு சில பாதிப்புகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அனுசரணை இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு புரிதல் உணர்வு இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். உங்களுடைய செல்வாக்கு மற்றவங்க மத்தியில் ஒரு முன் உதாரணமாக இருக்கும். வாழ்ந்தா இவங்கள மாதிரி இருக்குண்டா பாரு, ஒய்ஃப் எப்படி வச்சுட்டு வாழ்கிறாங்க, அவங்களுடைய கணவர் எப்படி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு முன் உதாரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மற்றவங்க மத்தியில் ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும். விருந்தினர்களாக வீட்டுக்கு வருவாங்க. அந்த வருகை இருக்கிறனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுடைய வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
உறவினர்கிட்ட நண்பர்கிட்ட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக அனுசரணையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சிலர்கிட்டலாம் இருந்து உதவியை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இந்த வாரம் அப்படிங்கிறது எதுலேயுமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. ஜூலை 15க்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனக்குறைவாக செயல்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ச்சி இறங்குறது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் மட்டும் நல்ல கவனமாக இருங்க. அது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சக மாணவர்கள் நண்பர்களுடைய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தலையிட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போல் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நீங்கள் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே வேகம் வேண்டாம். கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுறது நல்லது. நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியத்தில் கலந்துக்குவீங்க அல்லது உங்களுடைய வீட்டிலே கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் நடக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விமர்சனங்களுக்கு உள்ளாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இதிலிருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்யுங்க. எல்லா வழிகளுமே உங்களுக்கு கண்ணில் தென்படும். எல்லா கஷ்டங்களும் ஒவ்வொன்றா குறைய ஆரம்பிக்கும். மனதில் கொஞ்சம் மகிழ்ச்சி வரும். கிருஷ்ண பகவானை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.